ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி. இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இட் லைக் நானி வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இதில் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்க, அப்படின்னு நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் வந்து என் படத்தை கூட நீங்கள் கொஞ்சம் பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, சாரி ப்ரொடியூசர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருந்தாரு. శైలేష్ సారీ, ఒకవేళ 14వ తారీఖు కోర్టుకి వెళ్ళి నేను చెప్పిన దానికి మీకు ఎక్స్పెక్టేషన్ మ్యాచ్ అవ్వలేదు అనిపిస్తే ఇంకొక 2 నెలల్లో రిలీజ్ అవుతున్న నా హిట్ 3 ఎవరు చూడొద్దు, ఓకేనా? காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸோட, ஒரு சூப்பரா, ஒரு ஒரு கருத்தோட, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிற ஒரு படம் தான் வந்துட்டு கோர்ட் ஸ்டேட் விஸ் நோபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இதை பற்றி நமக்கு வந்துட்டு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் ஆல்ரெடி. பட் ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கல, நமக்கான நேரமும் அமையல. ஸோ அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுனால இப்போ பண்ணுறேன். தட்ஸ் இட், கோ ஃபார் தட் வீடியோ, லெட்ஸ் கோ வித் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு லவ் பாண்டிங், ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவ் பாண்டிங் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது பறந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த கோர்ட் இந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இது, அப்படி என்ன இந்த படத்துல அப்படி என்ன இப்படி பேசிட்டு இருக்கானுங்க, ஏன் இப்படி பேசுறானுங்க, அந்த ஆள் இந்த படம் நல்லா இல்லையா, என்ன குறை இருக்கு அப்படி மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்துச்சு, நான் வந்துட்டு பார்க்காம சரி ஓகே பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் நானி பேசின வீடியோஸ் வருது, இத்தனைக்கு இன்ஸ்டா ரீல்ஸ்ல வேற எதுலையும் வரல, நானி பேசின வீடியோஸ் வருது. ஸோ அப்படி வந்து பார்த்தா அது ஒரு வைரல் ஆகுது. தென் கட் பண்ணா வந்துட்டு இந்த மாதிரி போடுறாங்க, இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கு அப்படி மாதிரி போடுறாங்க. திடீர்னு கட் பண்ணா வந்துட்டு இந்த படம் தாண்டா படம், செம்ம படம்டா அப்படின்னு போடுறானுங்க. ஏய், ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளோ சேஞ்சஸ் ஆடா அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு சரி ஓகே இந்த படம் செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு, வாவ் వేరే లెవెల్ அந்த மாதிரி இருந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சு. లేదా మీరు ఏం చెప్పాలనుకున్నా మీ లాయర్ని తీసుకొచ్చి కోర్టులో చెప్పుకోండి. 354D stalking a girl. பிகாஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு சின்னதா இருக்குன்னு சொல்றேன், ஒரு 17 வயசு பொண்ணை ஒரு 19 வயசு பையன் வந்துட்டு காதலிச்சா என்ன நடக்கும், அதுக்கான ஒரு விஷயமும், அதுல இருந்து ஒரு ஏழை பையன் இஸ்திரி போடுற ஒரு அம்மாவோட ஒரு பையன் பயங்கர ஒரு வெல் செட்டில்டான ஒரு கேஸ்ட் ரிலிஜன் சம்மந்தமா இருக்கிற ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ், இவங்க இருந்தா என்ன ஆகும் அந்த பையனோட நிலைமை அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பணம் இருந்தா நீ என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கறது கேட்கற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குது. இந்த கதை என்ன அப்படின்னா வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை, தன்னோட லைஃப் வந்துட்டு பார்த்துட்டு, அவனோட லைஃப் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு கட் பண்ணா வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு மீட் பண்ற சுச்சுவேஷன் வருது. இட் லைக் வந்துட்டு எந்த வித யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணுக்கு இந்த பையனை தெரியும், ஆனா இந்த பையனுக்கு அந்த பொண்ணை தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி பேசும்போது இவங்களுக்குள்ள அந்த இனம் புரியாத காதல் வந்துட்டு ஃபோன்லேயே ஏற்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நாள் போக 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 திடீர்னு பார்க்கும்போது வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதுல இப்படி இருக்காருன்னு அப்படின்னு தெரியுது. இந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு கிடையாது, அண்ணன் நினைக்கிறேன். இந்த பையனோட அம்மாவோட அண்ணனா தம்பியா தெரியல. அவர் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கேரக்டிசம், நீங்க வந்துட்டு த்ரிபுல் படம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ராம் சரண்னா இப்படி, என்டிஆர்னா இந்த மாதிரி அப்படி மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கொண்டவர், இந்த மாதிரி ரூல் பண்ற ஒரு ஆளு அப்படி மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ல ஒரு ஆள் அப்படி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஹீரோனா எப்படி இந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில இருக்கான், இவனுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, இவன் நிலைமை இப்படி போயிட்டு இருக்குது, வீட்டில் உள்ளவங்கள பெருசாக மதிக்க மாட்டான், அம்மாவை மட்டும்தான் பிடிக்கும், தங்கச்சி ஓகே இருக்காங்க, அவ்வளோதான்
அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவரோட அண்ணன், இவங்க அம்மாவோட அண்ணன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாப்புல. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி கேஸ்ட் உள்ள இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், பொண்ணுங்க நான் இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்க நான் அப்படிதான் இருக்கணும், இதை நான் சொன்னா நீ பண்ணிதான் ஆகணும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல இருக்கிறவர் தான் இவரோட யாரு இந்த பொண்ணோட அம்மாவோட அண்ணன். அப்போ ஒரு அந்த அந்த வீட்டுல வந்து ஒரு 2 3 குழந்தைங்கலாம் இருக்காங்க. எல்லாம் பெண் குழந்தைங்க தான். ஸோ அப்போ அந்த பெண் குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் எனிதிங் ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கொடுக்குறாப்புல. அதை தூரத்துன்னு பார்த்தா லெட்டர் மாதிரியே இருக்கும். அந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? அப்போ வந்துட்டு தூரத்தையும் இவனை பார்த்து அவங்க வீட்டில் வத்தி வச்சதுனால வந்துட்டு அந்த பையனோட அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கஞ்சா கேஸ் வச்சு இப்படி பண்றாங்க. அப்புறம் வந்துட்டு ஊர் பெரியவர் பார்த்தா இவரை கூட்டு வந்தா வந்துட்டு நீ எந்த தப்பு பண்ணல, உன் பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படி மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஃபவுண்டேஷன் கரெக்டா இருந்தானே வீடு நல்லா இருக்கும். ஃபவுண்டேஷனே அன்பேலன்ஸ்டா இருந்தா வீடு நல்லா இருக்காதுல்ல, ஸோ இடிஞ்சிரும். அது மாதிரி வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு பக்காவா போட்டனால வந்துட்டு இந்த வீடு பயங்கரமா இருக்குது. தட் லைக் அந்த கோர்ட் படம். రేపొద్దున కోర్టుకొచ్చి அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி போயிட்டே இருக்கும் வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு டைம்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 19 வயசு பையன் அந்த 17 வயசு பொண்ணை மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இதுல ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு மீட் பண்ணி கடைசியில இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்ல காமிச்சாங்கல்ல அதே மாதிரி மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு பையனோட வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்காப்புல. அப்ப அந்த பொண்ணு 16 மினிட்ஸ் ஒரு இடத்துல ஒன்று மாட்டிப்பாங்க. 60 மினிட்ஸ் அந்த மாதிரி 60 மினிட்ஸ்ல என்ன ஆச்சு, ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சு, இதுதான் மேட்ரு. அப்ப இது ஸ்டார்ட் பண்ணி படம் போயிட்டே இருக்கும். ఇప్పుడు చెయ్యి ఏడ్ చేస్తావు. బాక్స్ అనగానే పెద్ద పెద్ద లాయర్ల వెనకడుగు వేస్తున్నారు. నాకు నమ్మకం ఉంది లారీ, ఈ కేసు నేను హ్యాండిల్ చేయగలను. அப்போ எல்லாருமே அவங்க ஆளுங்க. கோர்ட்டா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஆளுங்க. இந்த பையனோட என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு உண்மையான வக்கீல பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த வக்கீலுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அந்த வக்கீலை பத்தியும் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த வக்கீல் இந்த கேஸை எப்படி வந்துட்டு போராடுறாரு, எப்படி இந்த கேஸை முடிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த வாதாடுற சீன்ஸ் அந்த இதெல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ఆ కుర్రాన్ని బయట తీసుకురావడం కష్టం. ఈ ఫైల్లో కనిపిస్తున్నంత ఈజీ కేసేం కాదు ఇది. మీ వాడు చేసిన తప్పేంటో మీకు అర్థమవుతుందా? ఈ కేసులో మీ వాడిని ఎవ్వరు కాపాడలేరు. பட் அந்த டீட்டெயிலிங் எப்படின்னு தெரியல. டீட்டெயிலிங் எப்படின்னா வந்துட்டு அந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறாரு அதெல்லாம் காமிக்கல. பழைய படத்தையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தமிழ் படங்கள், இது தெலுங்கு படம், பழைய படம் தமிழ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஒவ்வொரு சீன் சொல்லும் போதே வந்துட்டு அந்த சீன்ல அந்த பிளாஷ்பேக்ல வந்துட்டு ஒண்ணு ஓடும். இப்படிதான் இந்த சீனை எடுத்தாங்க, இப்படிதான் சீனை கண்டுபிடிச்சாங்க, இந்த கொலைக்கு இந்த ஒரு வாட்ச் இதுதான் காரணம், இது மாதிரி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு அது வந்துட்டு இந்த பிளாஷ்பேக் மாதிரி பேச பேச போட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீன் வந்துட்டு அப்படிலாம் போடல. ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான சீன்ஸுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க. பிகாஸ் இந்த பொண்ணை நீங்க பாத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது போட்டோ மட்டும் ஒரு தண்டை காமிச்சிக்கும் போது தெரியாதுன்னு சொல்லிடுவான். ஸோ அதை மட்டும் தான் காமிப்பாங்க. மற்ற மாதிரி ஒரு எந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு அந்த கேஸுக்கு உள்ள இருந்தே எடுப்பாரு. ஓகே, அந்த கேஸுக்கு உள்ள இருந்தே எடுப்பாரு. பிகாஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு காண்டம் வாங்கியிருக்கீங்க. ஓகே, நீங்க ஒரு காண்டம் வாங்கியிருக்கீங்க. வாங்கியிருக்கீங்கல்ல, எனக்கு தெரியல வாங்கிட்டு தெரியல, வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த காண்டம் வாங்கியிருந்தா தப்பு கிடையாது, பண்ணாதான் தப்பு. ஓகே, நீ காண்டம் வாங்காம போ, அதை பிச்சு அதை கிழிச்சு விளையாடாம போ, என்னன்னா பண்ணிக்க, இல்லை அதை மண்ணில் புத்து, இல்லை அதை தூக்கி தூர போடு, என்னன்னா பண்ணிக்க, வாங்காம போ. பட் அதை யூஸ் பண்ணாதான் தப்பு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட சோர்ஸ் வந்து நம்ம எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம மொபைலே எடுத்துப்போமே, நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சுக்க, எஜுகேஷன் பர்பஸ் பற்றி, வீடியோ எடிட்டிங்னா எடிட்டிங் சம்மந்தம் பற்றி, ஜெனரல் நாலேஜ் சம்மந்தம் பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி ஏகப்பட்ட சம்மந்தமான விஷயங்கள் நல்ல விஷயம் நிறைய இருக்குது. பட் ஆனால் அதை தேடுறதை விட்டுட்டு இந்த பால் அடிக்ஷன்ஸு, இந்த லைக் ட்ரக்ஸு, இந்த மாதிரி அந்த டார்க் சைட்ஸ் போகிறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு தப்பு. ஸோ அப்போ அது வந்து நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நான் என்ன விஷயம் பண்ணாலுமே வந்து நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இது உங்களுக்கு வேணா ஓகே, அவன் நமக்கு ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பட் ஆனால் என் வீட்டில் என்ன வந்து நினைப்பாங்க தெரியுமா, போறம்போக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது நாய் அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அதுதான் அது வந்துட்டு எங்க அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் இது கெட்டது, ஆனா நமக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த வித்தியாசங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு 19 வயசு பையன் 17 வயசு பொண்ணை லவ் பண்ணி அந்த 16 நிமிஷம் அந்த ரூமுக்குள்ள என்ன பண்ணான்
அப்படிங்கறதான் மேட்ரு. அதை தூக்கி கொண்டு போவாங்க. సార్ మనం పోలీసులకు అగేన్స్ట్ గా బెనిఫిట్ ఆఫ్ డౌట్ రేజ్ చేయొచ్చు సార్. ఆ కుర్రాన్ని బయటకు తీసుకురావడం కష్టం. ఈ ఫైల్లో కనిపిస్తున్నంత ఈజీ కేసేం కాదు ఇది. அப்ப எனக்கும் ஒரு கேள்வி அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது வந்துச்சு. அந்த ஸ்பெசிஃபிக்கான கேள்வி வந்துட்டு அங்கேயும் கேட்டாங்க. 17 வயசு 10 நாள். ஓகே, 17 வயசு இந்த 10 நாள்ல வந்துட்டு 18 ஆக போகுது. 17 வயசு இந்த 10 நாள் முடியறதுக்குள்ள இட் லைக் வந்துட்டு 11 months 20 days முடிஞ்ச இந்த இடையில இந்த 10 நாள் கேப் முடிஞ்சு 18 வயசு ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் கேப் ஆயிடுமா? அதான் கேள்வி. அதுக்குள்ள வந்துட்டு அவங்களோட நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுமா? இந்த 17 வயசுல இல்லாத நாலேஜ் இந்த 18 வயசுல வந்துருமா? நீங்க இப்படி சொல்றதுக்கு அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஒரு ஆணியை தூக்கி முதுகுல குத்துன மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு 17 வயசோ 18 வயசோ மெச்சூரிட்டி என்பது வந்துட்டு எந்த இடத்துல வேணா வரலாம். 16 வயசுலயும் வரலாம், 15 வயசுலயும் வரலாம், 10 வயசுல கூட வரலாம். மெச்சூரிட்டினா என்னன்னு சொல்றீங்க? சிம்பிளா சொல்லட்டா, குடும்ப கஷ்டத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அதுக்கு அவன் என்ன மாதிரி ட்ரீட் பண்றான், அதுக்கு எந்த மாதிரி அவன் வந்துட்டு வேல்யூபிளா அவன் என்ன மாதிரி விஷயங்களை நோக்கி ஓடுறான், தட்ஸ் கால் மெச்சூரிட்டி. ஓகே, ஸோ மெச்சூரிட்டி என்பது வந்துட்டு 18 வயசு தாண்டாதான் வரும், 21 வயசு தாண்டாதான் வரும், 19 வயசு தாண்டாதான் வரும். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பையனோட வளர்ப்புல இருக்கு, அந்த பொண்ணோட வளர்ப்புல இருக்கு. ஓகே, ஸோ அதை நோக்கி ஓடுங்க, கரெக்டா இருங்க. அண்ட் தென் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த கேஸை கரெக்டா வாதாடி முடிச்சு அதை சூப்பரா கொண்டு போய் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டு வந்துட்டே இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் முடிச்சு தூக்கி போட்டு வந்து பார்த்தா கடைசியில் வந்து அந்த பையன் ஓடி வந்து அந்த வக்கீலை கட்டி பிடிச்சிட்டு ஒரு தழுவிட்டு போயிடுவான். கண்ணில் கண்ணீரே வந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்போ 18 வயசாச்சு அப்படின்னு அந்த பொண்ணும் சேர்ந்து வந்துடும். வரும்போது நடக்கிற சின்ன விஷயமும் பார்க்கும்போது வந்துட்டு அந்த எனக்கு அதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வீட்டுக்கு பயப்படுறாங்க. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பொண்ணால எதுவும் பண்ண முடியாதான். அப்படியே பண்ண முடிஞ்சாலுமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். பண்ணிடுவாங்க, பட் கொஞ்சம் கஷ்டம். அப்படி அந்த பண்ற டைம் வர வரைக்கும் வந்துட்டு அந்த பையன் அடிபட்டு நொந்து நூலாகி ஸ்டேஷன்ல உட்காந்து எத்தனை வருஷம், எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு லவ் பண்றதுக்காக வந்து இருந்து லவ் பண்ணீங்களே, அப்போ அந்த பையனை வந்து பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை தானே. அப்படிங்கிறது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எத்தனை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ நான் பார்த்துருக்கும் எனக்கு தோணுச்சு, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த படமும் உங்களை மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வரும், நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். அப்படியே பாதியில கட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா கோர்ட்டு ஸ்டேஷனு போலீஸு, கோர்ட்டு ஸ்டேஷனு போலீஸு, கோர்ட்டு ஸ்டேஷனு போலீஸு அப்படி மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பர்த்டே பார்ட்டியில் இந்த இந்த இது இல்லாம ஒரு ட்ரெஸ் போட்டதுக்கு வந்துட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு வந்துட்டு கேட்குற ஒருத்தன் தான் ஒரு பைத்தியக்காரன். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை வந்துட்டு கேஸ்ட் வைஸ் எப்படி பார்க்குறாங்க அண்ட் காமனா ஒரு கேஸ்ட் எல்லாம் இல்லாம நார்மலா ஒரு மனுஷியை எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு வக்கீல்னா எந்த மாதிரி இருக்கணும், ஒரு போலீஸ்னா எந்த மாதிரி இருக்கணும், ஒரு அக்யூஸ்ட்னா எந்த மாதிரி இருக்கணும், ஒரு அக்யூஸ்டுக்கான விஷயம் எந்த மாதிரி இருக்கணும், ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி நிறைய விஷயத்த வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ மறக்காம நீங்க இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. அண்ட் கோர்ட் ஸ்டேட் வித் நோபடி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நானே சார் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் நீங்களா வெயிட் பண்றேன். Bye.